ஐயா உண்டு. அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு பதிவு போட்டோம். ஐயா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அதாவது தர்மயுகத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அப்போ நம்ம போட்ட பதிவுல ஒரு ஐயா கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, ஐயா இந்த ஒளி உடலின் புரோஜனம் என்ன? அப்படியானால் தர்மயுக வாழ்வில் நமக்கு உருவம் இருக்காது என்று கூறுகிறீர்களா? தெளிவுபடுத்துங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உடல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 நிலையில நம்முடைய உடல் இருக்கின்றது. முதல்ல இது ஸ்தூல உடல், அதுக்கப்புறம் சூக்கும உடல், காரண உடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த ஸ்தூல உடல் அப்படின்னா வெளியில எல்லாருமே பார்க்கும்படி பஞ்ச பூதங்களால் நமக்கு ஆனது. இப்ப நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் இந்த உடல் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இது இந்த மண்ணோடு மண்ணாக நம்ம ஐக்கியமாயிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ சூக்கும உடல், காரண உடல் நம்ம உணரதான் முடியும். நமக்கு வெளியில பார்க்க முடியாது. அதாவது சூக்குமம் அப்படின்னாலே மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4ம் கொண்டு இயங்கக்கூடியது. இப்போ மனம் அப்படின்னா சிந்தனை, நம்ம எப்படி சிந்திக்கிறோம். அப்புறம் புத்தி அப்படின்னா அறிவு, சித்தம் அப்படின்னா உணரக்கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் இந்த அகங்காரம், அதாவது தன்னை இந்த உடலோடும் மனதோடும் என்ன செய்யறாங்க, ஒருங்கிணைத்து தான் என்ற நிலையை நம்ம சிந்தித்து செயல்படுவது. இப்போ இது மூலமா இந்த சூக்கும உடல் செயல்படுகின்ற பொழுது காரண உடலினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம புண்ணியம் செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, அதை என்ன செய்யும், சேகரித்து வைத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த காரண சரீரம் என்ன செய்யும்னா, நிறைய பாவங்கள் செய்கின்ற பொழுது கர்மா, அதுல நம்ம செய்த வினைக்கு ஏற்ப இந்த பூலோகத்துல நமக்கு பிறவியை கொடுத்துட்டே இருக்கும். அதுதான் காரண சரீரத்தோட வேலை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப ஐயா நம்ம கிட்ட சொன்னது அப்படின்னா, வினை பற்றாம நம்ம வாழ வேண்டும். யாருக்கும் பாவம் செய்யாம புண்ணியங்கள் மட்டும் செய்து இனி ஒரு பிறப்பு இந்த உலகத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஐயா நம்ம கிட்ட சொல்ல வர்றது. அப்போ வினை இந்த உடலை நம்ம நிறைவு செய்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஞான நிலை அடைவதற்கு ஐயா பரபிரம்மமாக இருந்து நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. இப்போ அதுதான் நம்ம இகனை திருக்கல்யாணத்துல பார்ப்போம். இந்த உயிருக்கு ஜீவாத்மா அப்படின்னு ஒரு பெயர். இது 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் ஒரே நிலை தான். உயிர் என்று வருகின்ற பொழுது, ஜீவாத்மா அப்படின்னு வருகின்ற பொழுது, இப்போ உடல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மனித உடலுக்கு ஒரு நிலை இருக்கும், விலங்கினங்களுக்கு ஒரு நிலை இருக்கும், அப்படி நம்ம பார்க்கலாம். அதனால இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோடு என்ன செய்யணும், ஐக்கியமாக வேண்டும். அதாவது ஒளி நிலையை அடைய வேண்டும். இப்போ ஒளி அப்படின்னா நம்ம சாதாரணமா பார்க்கக்கூடிய நிலையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ ஐயாவுக்கே எப்படியெல்லாம் நமக்கு பெயர் இருக்கின்றது அப்படின்னா, தூண்டா சுடரோன் அப்படின்னு அந்த பெயரை நம்ம பார்க்கிறோம். தூண்டா சுடரோன் அப்படின்னா இயல்பாகவே ஒளி நிலை, அதாவது எங்கும் பிரகாசமாக நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இறைவன். இப்போ ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த ஒரு திரியை நம்ம ஏற்றுகின்ற பொழுது அந்த தீபத்தை தூண்டி விட வேண்டி இருக்கிறது. எண்ணெய் குறைஞ்சுனா எண்ணெய் விடணும். இறைவன் அப்படி இல்லை, இயல்பாகவே ஞானத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சுடர், ஒரு வெளிச்சம், ஞான நிலை, இருளை அகற்றக்கூடிய வெளிச்சம். இப்ப மனதில் இருக்கக்கூடிய இருளை இறைவனுடைய அருள் கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அகற்ற முடியும். அந்த ஒளி நிலையை தான் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மேலான ஒரு நிலை. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இறைவனை எப்படி நம்ம உணர்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த நிலை தான். அதை தான் ஐயா நமக்கு இங்கே சொல்லுறாங்க. அதனாலதான் ஐயா எப்படி இருக்கிறாரு, வாடாத பூவது போல் எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் நமக்கு அருள்நுள்ள வாசகம் தருகின்றது. இப்ப இறைவன் என்றாலே இறப்பு பிறப்பு இல்லாதவன். இறைவனுக்கு இந்த உடல் கிடையாது. உடல் இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு பிறவி என்ன செய்யும், தொடர்ந்துட்டே இருக்கும். அதுதான் ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே கமெண்ட்ல அந்த ஐயா இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மனுவோர் தலைத்து மக்கள் ஒரு கோடி பற்று என்று கூறுகிறாரே, அது இல்லற வாழ்க்கை
அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடும்ப வாழ்க்கை உள்ளதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வாழ்க்கையில மனிதன் அப்படின்னு நம்ம பிறப்பெடுத்தாலே நமக்கு வந்து இன்பம், துன்பம் இந்த 2 நிலையும் நமக்கு வந்துரும். இறைவனுக்கு அப்படி கிடையாது. இன்பம் என்ற நிலை, ஆனந்த நிலையில தான் இறைவன் இருக்கின்றார். ஏன் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய நிலை மட்டும் தான் இறைவனுக்கு உண்டு. நம்ம கொடுத்துருக்கோம், நன்றி சொல்லல, இல்லைன்னா என்கிட்ட எதிர்பார்க்கல, என்கிட்ட கேட்கல அப்படின்னு மனிதனைப் போல எந்த நிலையும் இறைவன் வந்து நினைக்க மாட்டார். அதுதான் பரபிரம்மம், நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர். அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இங்கு மனுவோர் தழைத்து மக்கள் ஒரு கோடி. இப்போ கோடினா எண்ணத்தில் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா புதுமை அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்போ மக்கள் என்ன செய்றாங்க? மனுவோர் தழைத்து மேலான நிலையை அடையும் போது புது நினைவு அவங்களுக்கு தோன்றுது. இப்ப இந்த உலக வாழ்க்கையிலே வாழணும் அப்படின்னு நினைக்காம இறைவனிடத்துல நம்ம சரணாகதி ஆக வேண்டும். இனி இந்த உலகத்துல நம்ம பிறப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒளி நிலையில ஐக்கியமாகின்ற பொழுது நிச்சயமா ஐயா வந்து இங்க இல்லற தவம் அதை நம்ம எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஆண் பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்து விட்டு கொடுத்து அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஐயா சொல்றாங்க. இது தர்மயுகத்துல வரும்போது இறைவனின் சரீரம் போலதான் நம்ம இருப்போம். அதனால அங்க இது மாதிரி குடும்ப நிலைகள் அப்படி வந்துச்சுன்னா எதிர்பார்ப்பு நமக்கு தோணிரும். எதிர்பார்ப்பு வந்தாலே மீண்டும் நம்ம வாழ்க்கையை பத்தியே நம்ம நினைக்க தோணிருவோம். அதனால இல்லற தவம் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையினுடைய பாடம் அப்படின்னா ஒரு குடும்பம், குழந்தை அப்படின்னு நம்ம வந்து பயணிச்சா மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால ஐயா இல்லற தவத்தை இந்த யுகத்துல நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்ப தர்மயுகம் அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவனோட நம்ம கலந்துருவோம். அப்ப இறைவனுடைய எண்ணம் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நமக்கு இருக்கும். இறைவனுக்கு எந்த ஆசையும் கிடையாது, வளர்வு தேய்வு கிடையாது, இந்த உடல் கிடையாது, அதுபோல இறப்பு பிறப்பு கிடையாது. இறைவன் வந்து நீக்கமற எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவர், ஒரு உதவி செய்யக்கூடிய நிலை, எதனாலும் கொடுக்கக்கூடிய எண்ணம். அதுதான் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அடியனுடைய மனதுல உணர்ந்ததை வந்து நம்ம பதிவாக நம்ம போட்டிருக்கிறோம். அதனால நிறை குறை இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி. கேள்வி கேட்டதுக்காக ஐயா உண்டு.